122 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைக்க வேண்டும் எனவும் திருப்பூர் எம்எல்ஏ குணசேகரன் தெரிவித்துள்ளார். 122 எம்எல்ஏவும் அந்த மாண்புமிகு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தினகரன் போன்றவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வருத்தம், கட்சி நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு நினச்சேன், ரெட்டலை இருக்கணும்னு நினச்சேன். அன்னைக்கும் பேட்டி கொடுத்தோம் கோவத்தூரில். இன்றைக்கும் உண்மையான தொண்டர்கள் இந்த கட்சி நிற்க முடியல, கட்சி நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் புதுசாக பிரச்சனைகள் உருவாகுதுங்கிறதுக்காகத்தான் ஒற்றுமை தேவைன்னு நினைக்கிறோம். அந்த ஒற்றுமை தேவைன்னு நினைக்கிறத திரு அண்ணன் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்க அது பலவீனமாக நினைக்கிறாங்களான்னு தெரியுது. அது வல்லம் நோக்கம். 122 பேர் எம்எல்ஏக்களும் சுயநினைவோடு தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் சொல்லி கொடுத்து கேட்குற அளவுக்கு யார் முட்டாள்கள் அல்ல. இரு அணிகளும் உட்காந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்திட்டு போய் தேர்தல் கமிஷனில் வாபஸ் வாங்கினா தான் ஒரு நியாயமாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க உடனே வாங்க நீங்கள் இதுதான் செய்யணும்னு சொல்கிறது நியாயம் இல்லை.